வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி 2 லைன் கீறிக்குவோம். இதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த லைன் மேலே பைப்பிங் த்ரெட் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். பாருங்கள், ஒட்டியாச்சு. இது நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த த்ரெட் மேலே தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதுக்கு நான் இந்த தையலுக்கு பயன்படுத்துகிற இந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது ஃபர்ஸ்ட்டாக 2-3 ஸ்டிச் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த த்ரெட்டுக்கும் ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த த்ரெட் மேலே தான் நாம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இது வரைக்கும் 2 கலர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் 3 கலர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை பின்பக்கமாக கொண்டு போய் இடையில் பண்ணாமல் அதுக்கு சரிவாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை முன்பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். ஸ்டிச் பண்ணும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் போடணும். இந்த பக்கம் எவ்வளவு தூரம் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே அளவு தான் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்துல த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து லென்த்தாக கொண்டு போய் 2-3 ஸ்டிச் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இனி அடுத்த த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த த்ரெட்டை இதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை பின்பக்கமாக கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை முன்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லென்த்தாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி சரிவாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதுவும் இந்த பைப்பிங் த்ரெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இனி இந்த இடத்துல த்ரெட்டை லென்த்தாக கொண்டு போய் 2-3 செயின் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணணும். அடுத்து இன்னொரு த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். அடுத்த த்ரெட்டை நாம் ஃபர்ஸ்ட்டாக போட்ட த்ரெட்டு பக்கத்துலேருந்து கீழேருந்து மேலே இழுத்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக லென்த்தாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச்,
அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக சரிவாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது எத்தனை தடவை செயின் ஸ்டிச் போடுறோன்னு எண்ணி வச்சுப்போம். 5 தடவை போடுறோன்னா அடுத்த கலர் த்ரெட்டும் 5 தடவை தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஈக்குவலாக அழகாக தெரியும். நாம் போடுற இந்த செயின் ஸ்டிச் 5லேருந்து 9 வரைக்குமா செயின் ஸ்டிச் போடலாம். அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போடக்கூடாது, பார்க்கவும் நல்லா இருக்காது. உள்பக்க த்ரெட் வெளிப்பக்கம் தெரியாத அளவு நெருக்கமாக செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி இதையும் லென்த்தாக இழுத்து 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். நாம் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல உள்ள த்ரெட்டை தான் எடுக்கணும். இப்போ நாம் இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கெப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டுக்கு வெளியில் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக சரிவாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி லூஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.